ஹாய். ராப்சர் என்னப்பா? ரேப்சர்னா ரகசிய வருகை அப்படின்னு அர்த்தம். அப்போ எல்லாரும் சொல்றாங்க 2025ல ஜீசஸ் வருவார்னு. அது உண்மையாப்பா? சூப்பரான கேள்வி. நிறைய பேர் சொல்கிறாங்க 2025க்கு ஜீசஸ் வருவார், அவருடைய ரகசிய வருகை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க, சாதிக்கிறாங்க, சில பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன் எல்லாருமே ரொம்ப கிளியராக டெஃபினெட்லி வருவார் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, சில காரியங்களை என்ன பண்ணுறாங்க கவனிக்கிறாங்க. அதுதான் பைபிளில் சொல்லியிருக்கு. மத்தேயு 24ல் 5, 6 இந்த வசனங்கள் எல்லாம் 7 இந்த 3 வசனம் சொல்லுது. என்ன அப்படின்னா, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது அப்படின்னு சொல்லி இன்னொரு வசனம் கூட சொல்லுது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்தில் இருக்க இந்த வசனங்களை வச்சு தான் எல்லாம் என்ன என்ன பண்ணுறாங்கன்னா கணிக்கிறாங்க. அதாவது 2025க்கு ஜீசஸ் வருவாரா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் வருவாருன்னு சொல்ல முடியாது, வரமாட்டாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நேரத்தை யாராலையும் அதை திட்டமிட்டு சொல்ல முடியாது. அதுக்கு அவர் ஏற்கனவே ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு திருடன் வருகிற விதமாய் அவருடைய நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா ஒரு திருடன் இப்போ வர்ற அப்படின்னா எல்லாம் ஜாக்கிரதையாக இருப்பாங்க, திருடன் இல்லை அப்படின்னா அஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, திருடன் வருகிற விதமாய் மனுஷகுமார் நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து வர்ற நேரத்தை யாராலும் தெரிஞ்சிக்க முடியாதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனத்தில் அவரே சொல்கிறாரு, பிதாவை தவிர யாருக்குமே அந்த நேரம் தெரியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன அப்படின்னா, அப்போ எதை வச்சு சொல்கிறாங்க 2025க்கு ஜீசஸ் வருவார் அப்படின்னு சொல்லி எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறாங்க. இந்த அடையாளங்கள் என்ன அப்படின்னா, யுத்தங்கள் நடக்கும், தேசங்களுக்கு விரோதமாக தேசங்கள் யுத்தங்கள் நடக்கும், அப்புறம் அநேக இடங்களில் பூமி அதிர்ச்சி உண்டாகும் இல்லையா. எத்தனையோ நம்ம நியூஸில் கேட்குறோம். போன வருஷத்துலேருந்து இந்த ஒரு 2-3 வருஷத்தில் சிவியர் அநேக இடங்களில் பூமி அதிர்ச்சி அதிகமாக நடக்குது. அப்புறம் கொள்ளை நோய்கள் உண்டாகும். அப்போ கொள்ளை நோய்கள், கொரோனா பற்றி நமக்கு தெரியும், உலகம் முழுவதுமாக இல்லையா, உலகம் ஃபுல்லாக இந்த நோய் வந்துச்சு. அப்போ நிறைய இடங்களில் கொள்ளை நோய்கள் உண்டாகுது. இதெல்லாத்த வச்சு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு அடையாளம். இந்த அடையாளங்களை நீங்கள் பார்க்குற அந்த நேரத்தில் என்னுடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இந்த அடையாளங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜீசஸ் மேபி ஹி வில் கம், அவர் ஒரு வேளை வர வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க கணிக்கிறாங்க. அதுலேயும் சில பேர் 2025லேயே வந்துடும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இப்போ இன்றைக்கி சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 2025 ஆண்டவர் இயேசு வந்துடுவார், நம்ம எதுக்கு வேலைக்கு போகணும், எதுக்கு ஸ்கூலுக்கு படிக்கணும், அதெல்லாம் யோசனை பண்ணி என்ன பண்ணிடுறாங்கன்னா சோம்பேறிகளாக உட்காந்துருவாங்க. பைபிள் கூட அந்த காலத்திலே இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நடந்திருக்கு, பவுல் எழுதியிருக்கிறார். இப்போ என்னன்னா 2025 வருவாரா இல்லையான்னு நமக்கு டெஃபினெட்லி தெரியாது. ஆனால் இந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்குற நேரத்தில் அவர் எப்போ வேணாலும் வரலாம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு, நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் வருகைக்கு ஒரு விதத்தில் ஆயத்தமாக இருக்கணும். இன்னொரு விதத்தில் நாம் செய்கிற காரியங்களை, ரெகுலராக ஆக்டிவிட்டீஸ், நீங்களும் ஸ்கூலுக்கு போகிறீங்க, நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், வேலைக்கு போகிறவங்க அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்ம அந்தந்த காரியங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி எதுலேயும் நம்ம வேலையை நிறுத்தக்கூடாது. நம்ம செய்கிறத ரொட்டீனாக செஞ்சுட்டே இருக்கணும். ஆண்டவர் வருகைக்கு ஒரு எதிர்பார்ப்போட காத்திருக்கணும். அப்போ என்ன அப்படின்னா, 2025 வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்தாலும் வரலாம், நமக்கு தெரியாது. யாருக்குமே, எந்த மனுஷருக்குமே அது தெரியாது. அதனால் நம்ம இந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்குற விதத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டியா? அப்போ 2025 வந்தாலும் வரலாம். ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னு, நம்முடைய வேலையில் என்ன செய்யணும், கரெக்டாக இருக்கணும். புரிஞ்சுதா? ஓகேம்மா.